சுஷ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. ராமனுடைய பெருமையை வால்மீகி இப்படி கூறுகிறார். ராமன் பெரியோர்களிடத்தே சான்றோர்களிடத்தே நிறைய அர்த்தங்களை கேட்டுக்கொள்வதில் விருப்பமுடையவர். படித்து முடிக்க இயலாது. கடைசி மூச்சு வரை படிப்பதில் விருப்பம் இருக்க வேண்டும், கற்பதில் ஆசை இருக்க வேண்டும். அனைத்தையும் கற்றவனாகவே ராமன் இருந்தாலும், சக்கரவர்த்தியாக இருந்தாலும், ரிஷிகளை அண்டி அவர்களிடத்தில் நல் உபதேசங்களை பெறுவதில் ராமனுக்கு பெருவிருப்பம் இருந்தது. அந்த ராமன் ஹனுமானுக்கு ஒரு முக்கியமான பணி கொடுக்க போகிறார். பரத்வாஜாசிரமத்திலிருந்து ஹனுமான் புறப்பட போகிறார். அந்த கட்டத்தில் தான் தற்போது உள்ளோம். இப்போது நாம் யுத்த காண்டத்தின் 124வது சர்க்கத்தில் பரத்வாஜனும் ராமனும் உரையாடும் இடத்தில் இருக்கிறோம். இவ்விடத்தை முக்கியமான ஒரு ஆஞ்சநேயர் சன்னதியில் இருந்து தரிசிக்க போகிறோம், கேட்க போகிறோம். கும்பகோணம் கோயில்களுக்கு இருக்கின்னும் திருத்தலம். கும்பகோணம் பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஒரு கும்பத்தில் முக்கியமான தாத்துக்களை விதைகளை இட்டு வைத்தார். அது பெருகி ஓடி அதனுடைய மூக்கு குடமூக்காக கும்பகோணமாக என்றும் பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். கும்பகோணத்தில் இன்று நாம் ஆஞ்சநேயரை தரிசிக்க போகிறோம். பசார் ஸ்ட்ரீட், கடை தெரு, அங்கிருக்கும் ஆஞ்சநேயர். கோமளவல்லி தாயாரும் சாரங்கபாணியும் கோலோச்சும் ஊர் கும்பகோணம். கும்பகோணத்தில் சாரங்கபாணிக்கு இருக்கும் சிறப்பு சக்கரபாணி கொண்டு, சக்கரபாணிக்கு இருக்கும் சிறப்பு ராமசுவாமி கொண்டு. இந்த 3 பெருமான்களாலும் பகுமானம் செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் கடைத்திரு ஆஞ்சநேயர். இதோ புஷ்கரணி, தாமரை குளம், ஹேம புஷ்கரணி, பொற்றாமரை குளம். அந்த குளத்தின் மேற்கு பக்கத்தில் இருக்கும் வீதி கடை வீதி. கடைத்தெரு அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி உள்ளன கடைகள். இனிமே பாக்கி இல்லை. ஊர்ல இருக்கிற அனைத்து கடைகளையும் இங்கதான் பார்த்து போறோம். இப்போ பழம் வேணுமா இங்குதான், புஷ்பம் வேணுமா இங்குதான், பாத்திரம் வேணுமா இங்குதான், சக்கரை பொங்கலும் புளியோதரையும் வடை பண்றதுக்கு பலசரக்கு வேணுமா இங்குதான், எது வேணும்னாலும் இங்கு. இது இத்தனை யாருடைய நேரடி மேற்பார்வையில் இருக்க தெரியுமோ? 2 பேர். அது நேர செவிச்சுன்னா ஸ்ரீராமா அப்படின்னு போட்டிருக்கிற ராமசுவாமி திருக்கோயிலில் நீண்ட கோபுரம் உள்ளதான். பட்டாபிஷேக திருக்கோலத்துல ராமன் எழுந்தோடி இருக்கா, சேவிக்க போறோம். பட்டாபிஷேகத்தும் போது சேவிக்க போகிறோம். அந்த ராமனுடைய சன்னதி, அந்த சன்னதிக்கு இருக்கிற தெரு, அந்த தெருவோடு வந்தோம்னால் நேர இருக்கும் ஆஞ்சநேயர் சன்னதி. ராஜா ராமன் மேற்பார்வை, பிரஜை பக்த ஆஞ்சநேயர் அவருடைய மேற்பார்வை. இந்த 2 பேருடைய பார்வையில தான் இந்த கடத்தெரு முழுவதுமே உள்ளது. இதோ மகரிஷியினுடைய குமாரத்தியாய் கோமளவல்லி தாயார் உதித்து சாரங்கபாணியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். ஊர்ல பெருமாள் 6வது முதன் சாரங்கபாணி, அவரே ராமன் தானே. எப்ப சாரங்கபாணியோ அப்ப சாரங்கம்ங்கிற வில்ல கையில பிடிச்சிருக்கிறவர் ராமர் தானே. ராமசுவாமியும் தனியா இருக்கார். கும்பகோணமே ஒரு ராமக்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தை பரிபாலனம் பண்ணி கொண்டு ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இதோ சுவாமியை தரிசிக்கிறோம். மூலவரை சித்தர ரூபத்தில் தரிசித்துக் கொள்ளலாம். உற்சவர் எழுந்துள்ளி இருக்கார். மூலவரை பார்த்தோம்னா கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம், கிழக்கு நோக்கி எழுந்துள்ளி இருக்கார். ஏன்னா மேற்கு கரையில இருக்கார். கிழக்கு நோக்கி உள்ளார். வலது கை அபயமுத்ரா முத்ரிதமான திருக்கை, இடது கையை தன் தொடையில் வைத்திருக்கிறார். இடையே தாமரையை பற்றி இருக்கிறார். இப்படிப்பட்ட அழகான திருக்கோலம். இந்த சுவாமி உற்சவமூர்த்தி. இப்ப ஹனுமானுடைய உற்சவரை சேவிப்போம். உற்சவரை தரிசிக்கும் போது இன்னும் அழகு, பழமை அப்படியே திருமேனியில் தெரிகிறது. இந்த உற்சவருக்கு பெருமை. சாரங்கபாணிக்கு உற்சவம் நடக்க செய்வோம், அவரோட சேர்ந்து உற்சவம் கண்டருளுகிறார். சக்கரவாணி பெருமாள் இங்கு வரும்போதும் இவருக்கு பகுமானம் செய்கிறார். ராமசுவாமிக்கு உற்சவம் நடக்கும் போதும் இவருக்கு பகுமானம் செய்கிறார். இப்படி எல்லாராலும் மரியாதை, பரிசு, ஆனந்தம், அன்பு ஆகியவற்றை பெற்று கடைத்தெருவில் ஆஞ்சநேயர் உள்ளார். இங்கிருக்கும் அனைத்து கடைகளுக்கும் இவர் அனுகிரகம் தான். யாருக்கா இருந்தாலும் ராமனுடைய அனுகிரகம் தான். இந்த ஆஞ்சநேயர் தான் இப்ப முக்கியமான ஒரு காரியம் பண்ண போறார். இங்க என்ன கூட்டம் வரா தெரியுமோ? இருக்கிறது கடற்கரை, ரொம்ப பிஸி ஸ்ட்ரீட். அதுக்குள்ளே வாசல் வரட்டேந்து தீர்த்தம் எல்லாம் பெற்றுக்கிறதுக்கு நிக்கிற வழியை பார்த்தா போக்குவரத்தே தடைப்பட்டுடுமோ அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம். ஏன்னா செய்ய முடியாத செயல்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடியவர்.
இப்பவும் ஆஞ்சநேயர் அப்படி ஒரு காரியத்தை தான் பண்ண போறார். என்ன பண்றாருன்னு பார்ப்போம். 124வது சர்க்கத்தில் 16, 17வது ஸ்லோகங்களிலே தன் தபஸின் பலத்தால் பரத்வாஜர் ராமனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். பார்ப்போம். சர்வம் மமயிதத் விதிதம் தபசா தர்மவத்சல சம்பதந்தி சமே சிஷ்யாக பிரவருத்தாக்கியாக புரீமதா அகமப்யத்ர தே தத்மி வரம் சங்கபிருதாம் வர. ஹே ராமா, என்னுடைய தவத்தின் பலத்தால் நீ ராவணனை அழித்தது வரை தெரிந்து கொண்டு விட்டேன். உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. கிளம்பி போகிறச்சேவ நான் தான் அனுப்பிச்சு வச்சேன், திரும்ப வரச்சேவ நான் தான் இப்ப வரவேற்கிறேன். அது எனக்கு ஒரு பாக்கியம். என்ன வரம் வேணுமோ கேள்றாமா என்ன பரத்வாஜர் கூறினார். ராமன் கேட்கிறார். அகமப்யத்ர தே தத்மி அர்க்யம் பிரதிகிருஹாணேதம் அயோத்தியாம் ஷோ கமிஷ்யசி. நான் கொடுக்கிற வரம் வாங்கிக்கோ, நான் கொடுக்கிற அர்க்யம் பாத்தியத்தை ஏற்றுக்கொள், நாளைக்கு அயோத்தி செல்லலாம். ஏன்னா இந்த கணக்கு ராமன் போடவே இல்லை. இவர்கிட்ட சொல்லிக்க போறோம், விடை பெற்றுக்கொண்டு உடனே அயோத்திக்கு போவோம் நினைச்சிருந்தார். ஆனா இவர் விடலே, இன்று தங்கி விட்டு போ. ராமனுக்கு பதைப்பு. பரதன் என்ன பண்ணுவனோ, காத்து கொண்டிருப்பனா, சமாதானம் அடைவனா, அல்லது ராமனை காணோம்னு பதைத்து போய் நெருப்பில் குதித்து விடுவானா? அவங்கிட்ட ஒன்னும் லாஜிக் எல்லாம் எடுபடாது. ஏன்னா முதல்ல பக்தர்களிடத்திலே லாஜிக் எடுபடாது. அவ உலகத்தவனா லாஜிக்கலா பாப்பாளே தவிர பகவான் வச்சுட்டால் அன்பு அன்பு கண்மூடித்தனமான அன்பு, அது தப்பே இல்லை. பிளைண்ட் ஃபெய்த் அப்படின்னு சில பேர் தப்பா சொல்லுவா. கண்மூடித்தனமா கடவுளிடத்துல அன்பு வைக்கிறது தப்பு இல்லை. உலகத்துல கண்மூடித்தனமான காரியங்கள் ஈடுபடுறதுதான் தப்பு. ஏன்னா கண்ணை திறந்து விட்டா உலகம் தெரியறது, எங்கேயோ நம்மள இழுத்துன்னு போயிடுறா. கண்ணை மூடினுட்டு பக்தி செஞ்சோம்னா உலகமே தெரியாது பாருங்க. ஏன்னா கண்ணை திறந்துட்டா தான் லோகம் தெரியும், கண்ணை மூடிண்டாலும் பெருமாள் தெரியும். அதனால நம்ம கஷ்டம் இல்லையே. கண்மூடித்தனமா பிரேமம் பக்தி இருக்கிறது தான் நன்மை. அதனால ஒரு குறையும் வந்துடாது, தப்பும் இல்லை. இங்க பார்ப்போம். அங்கே ராமன் இப்ப நினைக்கிறார், பரதன் எத்தனை பக்தியோடு இருப்பார், நாம போகாது இருந்துட்டோம்னா. ஆனால் அதே ராமனுக்கு இந்த ரிஷியினுடைய சொல்ல மீற முடியல. விபீஷணன் சொன்னத்தை மீறிட்டார், தங்கல கிளம்பி வந்துட்டார். ஆனா இப்ப பரத்வாஜர் சொல்றத ராமனால மீற முடியல. மேலும் அதை ஏற்றுக்கொண்டு ராமன் ஒரு வரம் கேட்கிறார். வாடமித்தேவ சம்கிருஷ்டா ஸ்ரீமான் வரம் அயாச்சத அகால பலினோ விருக்ஷாக சர்வே சாபி மதுஸ்ரவாக பலான் நிவர்த்த கந்தீனி பகூனி விவிதானிச்ச. இங்கிருந்து அயோத்தி போற வரைக்கும் அந்த மார்க்கம் முழுக்க அனைத்து மரங்களும் பூக்கட்டும், காய்க்கட்டும், பழுக்கட்டும். மொத்த ராஜ மார்க்கமே அப்படியே பூத்து குலுங்கி பச்சபசேல் ஆகட்டும். அப்படி இருக்கணும் என்று ராமன் பிரார்த்திக்கிறார். உடனே பரத்வாஜ வரம் கொடுத்தார். அது பூக்க வேண்டிய காலமே இல்லை, பழுக்க வேண்டிய காலமும் இல்லை. ஆனால் அத்தனையும் பூத்து பழுத்ததாம். அகால பலினோ விருக்ஷா. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, அப்பதான் சரியா பழுக்கும். ஆனா அதற்குள் அதுக்கு முற்காலத்திலேயே பழுக்க ஆரம்பிச்சுடுது. அகால பலினோ விருக்ஷாக சர்வே சாபி மதுஸ்ரவாக பலான் நிவர்த்த கந்தீனி. இப்படி பார்க்கச்சே மற்றொரு அபிப்பிராயம் வரும். அதாவது இப்படி கணக்கு பாருங்க. 4 மாசம் மழைக்காலம். மழைக்காலம் முடிந்த பிற்பாடுதான் தேட புறப்பட்டனர். சீதையை தேட போனதே அப்புறம் தான். அதுல 1 மாசம் 1.5 மாசம் போயிடுது. கிட்டத்தட்ட கார்த்திகை மாசம் தேட போனான்னு வச்சுங்களேன். அப்ப அப்புறம் 1 மாசம் போச்சுன்னால் மார்கழி வந்திருக்கும். மார்கழி கடைசி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 15-30 நாள் வரைக்கும் சீதைக்காக இங்கிருந்து அங்க போய் அணை கட்டினது, அங்க போய் சண்டை போட்டது, இதெல்லாம் கிட்டத்தட்ட தை மாசம் வந்திருக்கும். அப்ப தை மாச சமயத்துலதான் அவ திரும்பி வந்திருக்கணும். தையோ மாசியோ வச்சுங்களேன். அப்ப அந்த சமயத்துலதான் திரும்பி வந்திருக்க வேண்டும். ஆகவே அது ஒண்ணும் பூத்து குலுங்கி படுக்க வேண்டிய காலம் இல்லையே. இன்னும் 2 மாசம் போனாத்தானே எல்லாம் நடக்கும். அப்ப காலமில்லாத காலத்தில் பழுத்தது பூத்தது நடந்தது. கீழே பார்த்திருக்கோம். பழுத்து பூக்க வேண்டிய காலத்திலே ராமன் பிரிந்த போது மரங்கள் எல்லாம் பட்டு போயின. இப்ப பூக்க வேண்டாத காலத்தில் மரங்கள் எல்லாம் பூத்தன. அப்ப அதுகள்லாம் சித்திரவை காட்சி பார்க்கறது இல்ல, ராமன் இருக்கிறாரா இல்லையா என்று பார்த்துத்தான் பூக்கும், என்று பார்த்துத்தான் பட்டும் போகும். அதுதான் பவந்து மார்க்கே பகவன் அயோத்தியாம் பிரதி கச்சதா. நீ போகும் வழியிலெல்லாம் பச்சை பசேல் ஆகட்டும். அபவன் பாதபாஸ்தத்ர ஸ்வர்கபாதப சன்னிபாக நிஷ்பலாக பலினச்சாசன் விபுஷ்பாக புஷ்பசாலினா. அனைத்து இடமும் நிழல் தருபவையாக ஆகட்டும், பட்டுப்பாய் விரித்தா போல் ஆகட்டும். பரத்வாஜரிடத்துல வரங்களை பெற்றுட்டார். அன்னைக்கு ராத்திரி ராமன் அங்கு தங்குகிறார். சட்டென்று வெளியே வந்து ஹனுமானை கூப்பிட்டு முக்கியமான பணி கொடுக்கிறார்.
125வது சர்க்கத்துக்கு வந்திருக்கோம். அயோத்தியாந்து சமாலோக்கிய சிந்தையாமாச ராகவா. அங்கேருந்து வடக்கு இருக்கிற அயோத்தியை நினைக்கிறார். பரதன் நிலையன்னான்னு யோசித்தவர் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். ஹனுமான் இங்கு வாரும், புறப்படும். உவாச்ச தீமான் தேஜஸ்வி ஹனுமந்தம் பிளவங்கமம் அயோத்தியான் துவரிதோ கத்வா சீக்கிரம் பிளவகசத்தம. தாவுபதில் வல்லமை படைத்த ஹனுமன் புறப்படும். ஜானீஹி கஷ்டித் குஷலி ஜனோன் நிருபதி மந்திரே. உமக்கு 2 முக்கியமான பணி. நேரே சிருங்கிபேரபுரத்துக்கு போய் குகனை சந்திக்க வேணும். நடந்த செய்தியெல்லாம் சொல்லணும். குகனை அழைத்து கொள்ளணும். அங்கிருந்து நந்தி கிராமத்துக்கு போகணும். பரதனிடத்துல நான் வந்து கொண்டிருக்கிறேன், காலை வந்து விடுவேன் என்கிற செய்தி சொல்ல வேண்டும். ஸ்ருத்வாது மாம் குஷலினம் அரோகம் விகதஜ்வரம் பவிஷ்யதி குஹப்ரீதா சமம் ஆத்ம சமசகா. என்னுடைய உயிரினும் இனிய தோழன் குஹன். நான் ஜாகிரதையா இருக்கேன், ஒன்னும் ஆபத்திலே. கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்படுவான். அவனை அழைத்து கொண்டு அவன் வழிகாட்ட அயோத்திக்கு போம். பரதஸ்து த்வயா வாச்யா குசலம் வச்சனான் மம சித்தார்த்தம் சம்சமாம் தஸ்மை சபாரியாம் சகலக்ஷ்மணம். லக்ஷ்மணனோடே சீதையோடே ராமன் நன்றாக இருக்கிறார், குஷலமா இருக்கார், ஒரு குறை இல்லை. ராவணன் அழிந்தான். இதோ அனைவரும் பரத்வாஜாசிரமத்தில் இருக்கார்கள். நடந்ததையெல்லாம் சொல், எதுவரை சொல்ல முடியுமோ சொல். அப்போது பரதனுடைய முகம் எப்படி போகிறதுன்னு பாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஹரணஞ்சாபி வைதேகியாக, வைதேகிய தூக்கிட்டு போனதை சொல்லு. நான் தேடினது சமுத்திரத்துல அணை கட்டினது, ராமராவண யுத்தம். அதுக்கப்புறம் யுத்தத்திலே ஜெயித்தது, திரும்ப வந்துட்டது. ஜித்வா சத்ருகுணான் ராம பிராப்யச்ச அனுத்தமம் யசா உபாயாதி சமுத்தார்த்தா சஹ மித்ரைர் மகாபலைகி. மித்திரர்களோட, குரங்குகளோட, சுக்ரீவன் முதலான தலைவர்களோடும் விபீஷணனோடும் ராமன் வந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை பரதனிடத்துல சொல். இப்ப ராமன் சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியம், நன்னா கேட்டுங்க. அப்ப பரதன் முகம் எப்படி போறதுன்னு பார். அதை நன்கு வரவேற்கிறாப்புல இருந்தா உடனே ஓடி வந்துட்டு என்கிட்ட சொல்லு. ஒருவேளை அது பரதனுக்கு அவ்வளவு தூரம் பிடிக்காம போயிருந்தால் இது நடக்கவே நடக்காது. ஆனா ஊருக்கு பரதனுடைய பெருமையை உணர்த்தணுங்கிறதுக்காக வேணும்னு ராமன் குத்தி பேசுகிறார். ஒருவேளை பரதனுக்கு முகம் கோணியிருந்தால் யாருக்குத்தான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆளணுங்கிற எண்ணம் போகும்? அந்த ஆசை யாரையானு விடுமா? அதனால பரதன் முகம் போன்றாமல் இருந்தா, என்னுடைய வருகை அவனுக்கு பிடிக்காதா போல இருந்தால் உடனே அவசர கத்தியில என்னிடத்துல வா, என்னான்னு சொல்லு. நான் ஊர் பக்கமே போக மாட்டேன், இப்படியே மறுபடியும் காடு நோக்கி போய் விடுவேன். இதை நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி ஒரு பரதன் இருப்பானா தம்பி, இப்படி அவனுக்கு ஒரு அண்ணன் இருப்பானா ராமன். ஒத்தருக்கு ஒத்தர் விட்டு கொடுப்பதில் திலகம், விட்டு கொடுப்பதில் சக்கரவர்த்தி. ஜித்வா ஏதச்ருத்வா யம் ஆகாரம் பஜதே பரதஸ்ததஹ சஜதே வேதிதவ்யா ஸ்யாத் சர்வம் யச்சாபி மாம் பிரதி. நான் வந்துருக்கேங்கிற சொல்லை கேட்டு பரதனுடைய முகம் எப்படி போறது அப்படிங்கிறத பார்த்து ஓடி வந்து என்கிட்ட சொல்லும். புறப்படும். தத்வேன முகவர்ணேன திருஷ்டியா வியாபாஷிதேன சர்வகாம சமிருத்தம் ஹி ஹஸ்த்யஸ்வரத சம்குலம். இப்பேற்பட்ட ஊரை ஆள வேண்டான்னு யாருக்கான எண்ணம் இருக்குமா? மேலும் பரதன மக்களுக்கு இன்னும் நன்னா பிடிச்சிருக்கலாம், நாம போய் தொந்தரவு பண்ண வேண்டிய தேவையில்லையே. இதை கேட்டுக்கொண்ட ஆஞ்சநேயர் சட்டென்று குரங்கு வடிவத்தை மாற்றினார், மனித உருவத்தை எடுத்துக்கொண்டார். மானுஷந்தாரயன் ரூபம் அயோத்தியான் துவரிதோ யயௌ அதோத்பபாத வேகேன ஹனுமான் மாருதாத்மஜா. கருடன் வேகத்தில் மறுபடியும் புறப்பட்டார். சிங்கிபேரபுரத்தில் வந்து குதித்தார். குகனிடத்தில் போய் சொன்னார், சகாது தவ காகுஸ்தா ராம சத்ய பராக்கிரமா சசீத சஹ சௌமித்ரி சத்வாம் குஷலம் அப்ரவீத். கவலை வேண்டாம், ராவணன் அழிந்தான், சீதை மீட்கப்பட்டாள், ராமன் நலமாக இருக்கிறான்ங்கிற செய்தி உனக்கு சொல்ல சொன்னார். வா குஹா, புறப்படுவோம். பரதனை போய் நல்லது சொல்ல வேண்டும். குஹனும் கண்ணும் கண்ணீருமாக ஹனுமாரை வணங்கி விட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். அதற்குள் பரதன் என்ன செய்கிறான், என்ன ஈடுபட்டான், என்ன அனர்த்தம் நடக்க போறது ஆஞ்சநேய சுவாமி தடுத்தார். கேட்போம்.